மதமாறும் மக்களாக இருந்தாலும் சரி, மதத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இரண்டு பேரும் அவர்கள் நம்பும் மதத்தை பற்றி ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து பேசுவது இயல்பு. இஸ்லாத்திற்கு மதம் மாறிய நபரிடம் கேட்டால் ஆல்ரெடி முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களுக்கே டஃப் கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு முட்டு என்பது இருக்கும். நம்ம அக்கா மாதிரி. இவர்கள் இஸ்லாத்தை பற்றி எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுகிறார்களோ அதே போல இஸ்லாத்தில் பாதிக்கப்பட்ட நான், அதை விட்டு வெளியில் வந்த நான், அதை பற்றி ரிவ்யூ சொல்ல வேணாமா? சரி, இதுவரை நாம் பல வீடியோக்கள் பேசியுள்ளோம். இன்றைக்கு நாம் பேசிய அத்தனை விடயத்தையும் ஒன்றிணைத்து ஒரு சின்ன சம்மரியா பார்த்துருவோமா? காரணம், புதிதாக இணைந்த தோழர்களுக்கும் இது உதவியாக இருக்கும். ஏன் நம்ம இஸ்லாத்தை தவிர்க்க வேண்டும், அதற்கான 5 காரணங்கள் என்னென்ன என்பதை பகுத்தறிவு இருக்கும் எந்த ஒரு மனிதரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக பேசப் போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம் தோழர்களே, நான் உங்க எக்ஸ் முஸ்லிம் தமிழன். இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய சேனல்களில் தமிழ்நாட்டில் இதுவே முதல் சேனல். இது போன்ற இஸ்லாத்தை பற்றி வெளிவராத பல உண்மைகளை அறிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இஸ்லாம் என்பது உலகில் அதிகம் வளரக்கூடிய மதம் என்று மாறுதட்டி கொண்டாலும் இஸ்லாம் அந்த அளவுக்கு ஒருதான மார்க்கமா என்றால் இல்லை என்பதே. இதை அறிந்து கொண்ட முஸ்லிம்கள் உலகம் முழுவதும் வெளியேறி கொண்டுதான் இருக்கிறார்கள். பொதுவாக எக்ஸ் முஸ்லிம்கள் என்றால் இவர்கள் மார்க்கத்தை விட்டு போவதற்கு காரணம் ஒழுக்கம் இல்லாமல் தான் இஷ்டம் போல வாழ்க்கையை வாழவே இவர்கள் இஸ்லாத்தை விட்டு போகிறார்கள் என்ற கேவலமான எண்ணங்களை மக்களிடம் சொல்லி இஸ்லாத்தை இன்னும் பெருமையாக பேசுவார்கள். ஆனால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நான் சொல்கிறேன், இஸ்லாம் என்பது சிறு வயதிலிருந்தே கற்பிக்கப்படும். அந்த குழந்தை மிக கடுமையான கட்டுப்பாட்டில்தான் வளரும். இஸ்லாம் தான் எல்லாம் என்று இருந்த எங்களுக்கு இஸ்லாத்தை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்போ அல்லது பகுத்தறிவு சிந்தனையோ வந்தால் கூட இல்லை, இதுதான் சத்தியமான மார்க்கம் என்று எங்களை நாங்களே சமாதானப்படுத்திக் கொண்டு இஸ்லாத்தை விட்டு போய்விடக்கூடாது என்று உறுதியாக இருப்போம். ஒரு நாள் அதெல்லாம் வெறும் பொய்யும் கற்பனையும், முகமதால் ஏமாற்றப்பட்டோம் என்று தெரிந்தவுடன் எங்களுக்கு வரும் வேதனை இருக்கே, பெரும் மன உளைச்சல். சில சமயம் தூக்கம் கூட வராது. ஒரு எக்ஸ் ஹிந்துவோ அல்லது ஒரு எக்ஸ் கிறிஸ்துவரோ இவ்வளவு வேதனை அடைந்திருக்க மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு அது ஒரு மதம். ஆனால் இஸ்லாம் என்பது அப்படியல்ல. இஸ்லாம் எங்கள் வாழ்க்கையோடு ஒன்றிய விடயமாக தினமும் எங்களோடு பயணித்துக் கொண்டே இருக்கும். நாங்கள் நினைத்தால் கூட எங்களால் அதை விட்டு பிரியவே முடியாது. பாதிக்கப்பட்ட அத்துணை எக்ஸ் முஸ்லிம்களும் வெளியில் வந்து பேசுவார்களா என்றால் அதுவும் செய்ய முடியாது. எங்களை கொலை செய்து விடுவார்கள். இஸ்லாம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம் என்று சொல்வார்கள். மார்க்கம் என்றால் என்ன? ஒரு நல்வழி என்று அர்த்தம். மனிதர்கள் வாழ்க்கையை நெறியாக வாழ கற்றுத்தருவதுதான் மார்க்கம் என்பார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன கற்றுத்தருகிறது என்பதையும், இது நல்வழியா இல்லை நஞ்சை மனதில் விதைக்கும் வழியா என்பதையும் பாருங்கள். சகிப்புத்தன்மை மற்றும் மேலாதிக்கம். ஒருவர் கேள்வியோ அல்லது விமர்சனமோ இஸ்லாத்தை பற்றி வைத்தால் முகமதுக்கு அறவே பிடிக்காது. விமர்சனம் செய்த காரணத்திற்காகவே பல யூதர்களை முகமது கொலை செய்துள்ளார். அண்மையில் நம்முடைய நபி எஸ்லி தமிழ் சேனலில் அபு அஃபாக்கின் கொலையை பற்றி பார்த்தோம். பார்க்காத தோழர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. இஸ்லாத்தில் விமர்சனத்திற்கோ அல்லது அறிவுபூர்வமான கேள்விகளை முன்வைத்தாலோ நாம் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரியாகி விடுவோம். இஸ்லாம் என்பது சகிப்புத்தன்மை இல்லாத மேலாதிக்கம் குணம் கொண்டது. இஸ்லாம் ஒன்று மட்டுமே இருக்க வேண்டும் என்பதும் மற்ற மதத்தவர் மீது விருப்பும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட வசனங்களையும் ஹதீஸ்களையும் பற்றி நாம் நம் சேனலில் அதிகமாகவே பேசியுள்ளோம். ஒரு கொள்கை என்பது அடுத்தவர்கள் அதனை விரும்பி ஏற்பது வேறு. ஆனால் இஸ்லாம் என்ற கொள்கையை வாழ்முனையில் மிரட்டி மற்றும் பல அப்பாவி மக்களை கொலை செய்துதான் பரவப்பட்டது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இஸ்லாம் நல்வழி என்றால் அதை எதற்காக வற்புறுத்தி மக்களை அதற்காக போர் என்ற பெயரில் கொலைகள் செய்ய வேண்டும்? இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் சரியா சட்டத்தின்படி கொலைதான் தண்டனை. அந்த வகையில் எக்ஸ் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரை கொலை செய்யப்பட வேண்டிய நபர்கள்தான். இப்படி கட்டாயப்படுத்தி கொலை செய்ய சொல்வதுதான் நல்வழி இஸ்லாம் என்ற அமைதி மார்க்கம். இஸ்லாம் இன்றைக்கு இருப்பது போல அல்ல. இஸ்லாம் என்றாலே மக்கள் பயப்படும் அளவிற்கு தான் முகமதும் அவர் கொள்ளை கூட்டமும் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள். இறை தூதர் என்று சொல்லிக்கொண்டு பல உயிர்களை எடுத்துதான் இந்த அளவுக்கு இஸ்லாம் பரவி இருக்கிறது. ஷரியா என்னும் காட்டுமிராண்டி சட்டம். இந்த காட்டுமிராண்டி சட்டத்தை பற்றி நாம் முன்னரே வீடியோ பேசியுள்ளோம். ஷரியா சட்டம் என்பது முழுக்க முழுக்க முகமதுடைய வாழ்க்கை முறையும் அவருடைய சுயநலத்திற்காக அவர் சொல்வது எல்லாமே சரி என்று ஒரு தற்கூரி கூட்டம் நம்பி எழுதி வகுக்கப்பட்டதுதான் இந்த ஷரியா சட்டம் என்பது. முகமதுடைய வசதிக்கு ஏற்றார் போலவும் அவருடைய சுயநலத்திற்காகவும் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஷரியா சட்டம் என்பது. இந்த சட்டத்தை பின்பற்றும் இஸ்லாமிய நாடு ஒன்று கூட வளர்ந்த நாடு பட்டியலில் இல்லை. காரணம், 1500 வருடத்திற்கு முன்னால் இயற்றி வகுக்கப்பட்டதுதான் இந்த ஷரியா சட்டம் என்பது. பிற்போக்குத்தனமும் முட்டாள்தனமும் நிறைந்தது. இந்த சட்டத்தை பின்பற்றும் மக்களால் இன்றைய நவீன காலத்தோடு ஒன்றி வாழவே முடியாது. அதனால்தான் சவுதி இளவரசர் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை ஷரியாவிலிருந்து விலக்கி வருகிறார். ஷரியா சட்டத்தை நம்மால் மாற்றி அமைக்கவே முடியாது. காரணம்,
ஒவ்வொரு புதிதான விடயமும் ஹராம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கார் முகமது. அப்புறம் எப்படி இதில் சீர்திருத்தங்கள் கொண்டு வர முடியும்? அது மட்டுமல்லாமல் இஸ்லாம் என்ற மார்க்கமே ஷரியாவில் தான் உள்ளது. இதில் மாற்றம் ஏற்பட முஸ்லிம்கள் கொஞ்சமாவது பகுத்தறிவாக யோசிக்கும் அளவுக்கு அறிவு இருக்கணும். அவர்களுக்கு தான் இந்த பகுத்தறிவு என்பதே கிடையாதே. அப்புறம் எப்படி சீர்திருத்தங்கள் வரும்? பெண்களும் பெருநர் மக்களும் முஸ்லிம் அல்லாத வேற்று மத மக்களும் மற்றும் எக்ஸ் முஸ்லிம்கள் இந்த ஷரியாவினால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். அடக்குமுறைகள் அதிகமாக காணப்படும். இந்த ஷரியா சட்டம் முகமது என்ற ஒரு ஆணால் முழுக்க முழுக்க ஆணாதிக்கம் சிந்தனை கொண்டவரால் உருவாக்கப்பட்டதுதான். இது எல்லா தரப்பு மக்களுக்கும் சம உரிமை கொண்ட சட்டம் அல்ல. அது மட்டுமல்ல, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பின்பற்றியே ஆக வேண்டும். இஸ்லாம் நல்வழி மார்க்கம் என்றால் இப்படி ஒரு பாசிசம் நிறைந்த சட்டத்தை மக்களிடம் திணிக்குமா? பாலின சமத்துவமின்மை. இஸ்லாத்தில் பெண்களின் நிலைமைதான் மிக மோசமானது. நம் இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கே அவ்வளவு அடக்குமுறை என்றால் முஸ்லிம் நாடுகளில் வசிக்கும் பெண்களை பற்றி யோசித்து பாருங்கள். இஸ்லாத்தை காப்பாற்ற இவர்கள் பேசும் பெண்ணியம் என்பது எல்லாம் அக்மார் பொய்களை தவிர வேறில்லை. இஸ்லாத்தை தோற்றுவித்த முகமது எந்த அளவுக்கு பெண் வெறுப்பு கொண்ட நபர் என்பதை நாம் முன்னரே பலமுறை பேசியுள்ளோம். இப்படிப்பட்ட நபர் உருவாக்கிய இஸ்லாத்தில் இருந்து நம்மால் பாலின சமத்துவத்தையும் மற்றும் பெண்களுக்கான உரிமையை பற்றியும் எதிர்பார்க்க முடியுமா? பெண்கள் என்றாலே காமப்பொருளாகத்தான் இஸ்லாம் சித்தரிக்கிறது. பெண்கள் ஷைத்தானின் மறு உருவம் என்றும், பெண்கள் அறிவில் குறைந்தவர்கள் என்றும், பெண்களை நாய் மற்றும் கழுதையோடு ஒப்பிட்டும், பெண்கள் தான் ஆண்களுக்கு மிகப்பெரிய சோதனை என்றும் முகமது தன் திருவாய் மலர்ந்து ஹதீதில் கூறியுள்ளார். இப்படிப்பட்ட ஒரு கொள்கைதான் பெண்களை இழிவு செய்யும் இஸ்லாம் தான் நல்வழி மார்க்கமா? அடிமை முறை. சக மனிதனை சாதி மதம் என்று பிரித்து பார்க்காமல் பழகும் ஒரே மார்க்கம் இஸ்லாம் என்று கூவி கூவி மக்களை மதம் மாற்றம் செய்யும் முஸ்லிம்களே, அடிமைகளை வாங்கவும் விற்கவும் உங்கள் நபி ஒரு வணிகமே செய்துள்ளாரே, ஏன்? இதற்கு பேர்தான் ஏற்றத்தாழ்வு பார்க்காத மார்க்கமா? அடிமை என்பது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. அதை தடுக்க எந்த ஒரு முயற்சியும் முகமது எடுக்கவில்லை. அப்படி மாறாக அவர் போர் என்ற பெயரில் பல மக்களின் வாழ்க்கையை அழித்து அவர்களை அடிமைகளாக மாற்றிய கொடுமைகள் தான் நிகழ்ந்துள்ளது. இந்த நிலையில் இஸ்லாம் ஏற்றத்தாழ்வு பார்க்காதா என்றால் ஏற்றத்தாழ்வு பார்க்கும். நீ முஸ்லிமாக மதம் மாறினால் மட்டுமே நீ எங்களுக்கு சமம், இல்லை என்றால் நீ நரகத்துக்கு செல்லும் காஃபீர் என்று ஒதுக்கி வைப்பார்கள். இது சாதி கொடுமையின் இன்னொரு வடிவம்தான் இந்த காஃபீர் என்பதும். இஸ்லாம் ஒரு நல்வழி மார்க்கம் என்றால் மனித குலத்திற்கு முற்றிலும் எதிரான கொடுமையான அடிமை முறையை தானே முதலில் ஒழித்திருக்க வேண்டும். ஆனால் அதை ஆதரிப்பதும் அதற்கு வழிவகுத்து கொடுப்பதும் நல்வழியா? மாற்று மத மக்களை காஃபீர் என்று இனி சொல்லால் அழைப்பது நல்வழி மார்க்கமா? குழந்தை திருமணம். இஸ்லாத்தில் பெண்களுக்கு திருமண வயது வரம்பு என்பதே கிடையாது. எந்த வயதில் இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். 6 வயது சிறுமியை 53 முதியவர் திருமணம் முடித்து சாதனை செய்தவர் அல்லவா நம்ம முன்மாதிரி. இந்தியாவில் கடுமையான சட்டங்கள் இருப்பதால் முஸ்லிம்கள் இவ்வாறு திருமணம் முடிக்க முடியாது. ஆனால் இஸ்லாமிய நாட்டில் பல இடங்களில் சிறு வயது சிறுமிகளை திருமணம் முடித்து வைக்கும் அவலம் நடக்கத்தான் செய்கிறது. 15 வயதில் 2 குழந்தையோடு அந்த சிறுமியும் இருப்பதை காண்பது மிக வேதனையாக இருக்கும். இதற்கெல்லாம் முன்னோடி நம்ம முன்மாதிரி காட்டிய வழியில்தான். போர் என்ற பெயரில் கொலை செய்வதும், பாலியல் அடிமைகளை வைத்துக் கொள்வதும், காஃபீர் என்று மாற்று மத மக்களை வெறுப்பதும், பெண்களை காம பொருளாக நினைப்பது, இதெல்லாம் செய்வதற்கு பெயர்தான் நல்வழி மார்க்கமா? முகமது ஒரு போலியான இறை தூதர். அவர் வகுத்த மார்க்கமும் போலியானதுதான் என்பதை பகுத்தறிவு இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் விளங்கும். இஸ்லாத்தை நம் வாழ்க்கையிலிருந்து தவிர்க்க இந்த 5 காரணங்களே போதும். இஸ்லாம் நல்வழி மார்க்கமா அல்லது தீய வழி மார்க்கமா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். நீங்க இஸ்லாத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேலும் ஒவ்வொரு தலைப்புக்கும் விரிவாக விளக்கம் கொடுத்துள்ளேன். புதிதாக இணைந்த தோழர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். குட் பை.